நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த காணொளி வழியாக ஒன்றுபட்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகின்ற பொழுது கூப்பிடுகிறார், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கிருபையும் சத்தியமும் மிகுந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒன்றுபட்டிருக்கிற நாம் அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே அவரை பாடி நாம் இணைந்து ஆராதிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்தம் நிறைந்தவராய் பாவிகளாகி எங்கள் நடுவிலே மீட்கும்படி எங்களை தேடி வந்திருக்கின்ற நல்ல தெய்வமே, பரிசுத்தமான உம்முடைய பிரசன்னத்தினை பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே இக்காணொலியின் வழியாக இணைந்து தேடி நிற்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற தூய ஆவியானவர், எங்களை உமக்குள்ளாக ஒருமுகப்படுத்துகின்ற தூய ஆவியானவர், எங்களை தேற்றருளல் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ளாக இந்த காலை வெளியிலே வெளிப்படவும், உம்முடைய ஆற்றல் நிறைந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் நடுவிலே, எங்கள் உள்ளத்திலே எங்களை பலப்படுத்துகின்ற தூய ஆவியராக நீர் வெளிப்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சுவாமி, பலவீனர்களாய், பலனிழந்தவர்களாய், சோர்வுள்ளவர்களாய், சோதனைகளிலே அகப்பட்டவர்களாய், சொல்லொண்ணா துயரத்தின் நடுவிலே எங்களுடைய மக்களை தாக்கிய கொடுமையான புயலினாலே, அதனுடைய சீற்றத்தினாலே வாழ்வின் இழந்தவர்களாய், வலுவிழந்து போய் இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியரின் கிருபைகளினால் தேற்றும் ஆற்றல் படுத்தும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சுவாமி, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகின்றதை, எங்களை பலப்படுத்துகிறதை, எங்களை கைவிடாதபடி எங்களை நடத்துகின்றதை, எங்களை ஆசீர்வதிக்கிறதை இந்த காலை பொழுதிலே உணர்ந்து கொள்ளும்படி அருள்நாதர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் பாராட்டும் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருவடிகளை பணிந்து மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 16வது பாமாலை பாடலை இணைந்து பாடுவோம். 16வது பாமாலை. எல்லாருக்கும் மா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மன்னிதர் நீர் வாழ்க இயேசுவே. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவல் மீதித்தே ஜெயித்தடை நீர் வெற்றியை நீர் வாழ்க வாழ்க வாழ்க
வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே, பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே, என்றைக்கும் வாழவே, பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 முடியவுள்ள இறை வார்த்தைகள். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 முடியவுள்ள இறை வசனங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பவைகளே. நற்செய்தி வேத பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை கைவிடாத தெய்வமாய் கரம்பிடித்து நடத்துகின்ற ஆண்டவராய், எங்களோடு வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியராக எங்கள் மத்தியிலே அசைவாடுகின்ற எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, உம்மை தரிசித்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இந்த தொழுகை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல ஆண்டவரே, எங்களிலே அநேகர் எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் கொடும் தொற்றினால் ஏற்பட்டிருக்கிற தனிமைகளுக்கு நடுவிலே அத்தோடு இணைந்து கொண்ட உம்பன் என்று பெயரிடப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பினை மேற்கு வங்காள மாநிலத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ஏற்படுத்தி
அநேக ஜனங்களை கலங்கடித்த அந்த கொடும் புயலினாலே ஏற்பட்டிருக்கிற கைவிடப்பட்ட அனுபவத்தின் நடுவில் இருந்து கொண்டும் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரே தெய்வம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் அல்லவோ அப்பா. எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை ஆற்றல் படுத்துகின்றவர், எங்களை தவிக்க விடாதபடி, திக்கற்றவர்களாய் விடாதபடி எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுகின்ற எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவர் அல்லவோ சுவாமி. உம்மையே நாங்கள் இந்த காலை வேளையிலே இறுக பற்றி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அகதிகளாக அடைபட்டு கிடக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய அருமையானவர்களை இழக்க கொடுத்து, ஆண்டவரே, தங்களுடைய இல்லங்களிலே துக்கத்தின் மேல் துக்கமாய் விழுந்து கிடக்கின்ற குடும்பங்கள் அநேகம் உண்டே சுவாமி. இப்படி பல நிலைகளிலே தோய்ந்து போய் அநாதைகளை போன்று, கைவிடப்பட்டவர்களை போல விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் தேற்றுதல் செய்கின்ற தேற்றரவாளனாக இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே நீர் வெளிப்படும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களிலும் பற்பல விதமான கொடுமைகள், வியாதியினுடைய கொடுமைகள், வறுமையினுடைய கொடுமை, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற கொடுமை என்று பல விதங்களிலே கைவிடப்பட்டவர்களை போல தனித்து விடப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் கரம் பிடிக்கும்படியாக தமது தூய ஆவியரை எங்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஊன்ற நிறுத்தும், அதை உணர்ந்து கொள்ள செய்யும் என்று இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தேற்றுகின்றவர் நீர் ஒருவர் அல்லவோ சுவாமி. நீர் தேற்றரவாளனாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறீரே. எங்களை தேற்றுகின்ற தெய்வமாக, எங்களுக்கு பலன் தருகின்றவராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறீரே சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாக இந்த காலை வேளையிலே சொந்தப்படுத்தி கொள்ளுவதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பல்வேறு விதங்களிலே இன்னும் எங்களை பற்பல விதமான ஐயப்பாடுகள் வாட்டி வதைக்கின்றனவே சுவாமி. தேர்வுகளை வருகிற ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று 10ஆம் வகுப்புக்கு படிக்கிற பிள்ளைகள் ஆயத்தப்படுகிற பொழுது அதனுடைய தேர்வு நாள் மறுபடி தள்ளி செல்லுகின்றது. மனதிலே போராட்டங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்களே சுவாமி. மனதிலே ஐயங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் குழப்பத்திற்கு மேல் குழப்பமாய் இன்றைக்கு வாழ்வினுடைய எந்த சூழ்நிலையை எப்படி அணுகுவது, எப்படி நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த கொடும் துற்றினை நாங்கள் எதிர்கொள்ளுவது, வாழ பழகுவது எப்படி என்று சொல்லி விடை தெரியாதபடி கலங்கி நிற்கிறார்களே ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு முன்பாக நிற்பதெல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அல்லவோ சுவாமி. எங்களுக்கு முன்பாக இப்பொழுது தெரிவதெல்லாம் வறுமையினுடைய பக்கங்கள் அல்லவோ ஆண்டவரே. அது எங்களை அண்டவிடாதபடிக்கு அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளுவது எப்படி என்று அதற்காய் நாங்கள் விடை தேடி நிற்கிறோமே அப்பா. எங்கு எங்களுக்கான பசுமையின் மேய்ச்சல் கிடைக்கும், எங்கு எங்களுக்கான பசுமை நிறைந்த சூழல் தரப்படும், எங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரங்கள் எந்த வழியிலிருந்து சந்திக்கப்படும் என்று சொல்லி அதை எல்லவோ எங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்களுக்கு முன்பாய் வியாதியினுடைய பெருந்தொற்றினுடைய பயங்கள் எல்லாம் மறைந்து நிற்கின்றனவே சுவாமி. ஆண்டவரே, இந்த அகோரமான சூழ்நிலையிலே எங்களை வியாதியும் தாக்கி விடாதபடி, இந்த கொடுந்தொற்றினுடைய துயரும் எங்களை அண்டி விடாதபடி, அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுக்கு தேவையான பசுமையான நீரோட எண்டையிலே எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற, எங்களை செழுமையான் பாதையிலே நடத்துகின்ற எங்கள் நல்ல மேய்ப்பர் எங்களை ஆண்டவரே நீர் தண்ணீர் நிறைந்த தடாகத்திலே எங்களை வழிநடத்தும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களிலே நாங்கள் ஒருவர் கூட தாகமடைந்தவர்களாய், நாங்கள் சோர்ந்து போனவர்களாய் இருந்துகிறாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. வயோதிபத்தினுடைய தனிமைகள், இல்லங்களிலே எங்களோடு உறவாடுவதற்கு யாரும் இல்லையே, எங்களோடு பேசுவதற்கு யாரும் இல்லையே, எங்களை அரவணைப்பதற்கோ ஆறுதல் சொல்லுவதற்கோ யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே வயோதிபர்கள் இன்றைக்கு துவண்டு கிடக்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளின் வழியாகவும் ஆண்டவர் தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய கிருபைகளையும் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தருளும்,
சின்ன பிள்ளைகள் வருகின்ற மாதங்களிலே இனி எப்படி கல்வி சாலையை எதிர்நோக்குவது, எப்படி பள்ளிக்கூடங்களை நாங்கள் எதிர்நோக்குவது என்று சொல்லி யோசிக்கின்ற நாட்களிலே ஆண்டவர் தாமே, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகப்படுத்தி தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்குரிய கட்டணங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு எப்படி ஒத்தாசை உண்டாகும், எங்களுக்கு உதவி எப்படி கிடைக்கும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற பொழுது ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் அரசாங்கத்தின் வழியாய் தெளிவான தீர்வுகள் தரப்படவும், இந்த ஆண்டிலே ஆண்டவரே கல்வி சாலைகளை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே கல்வி கட்டணங்கள் ஒரு பாரமாய் அமைகின்ற சூழல் அமையாதபடிக்கு இவைகளுக்கெல்லாம் மாற்றுகளும் இவைகளுக்குரிய கால அவகாசங்களும் வழங்கப்படவும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நிர்வாகங்களையும் தகப்பனே நீர் உணர்வுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சுவாமி, மழையினுடைய சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புறத்திலே தமிழ்நாட்டினுடைய வடபகுதி கொடும் வெயிலினாலே, அக்கினி வெயிலினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே கேரளாவிலிருந்து ஆரம்பிக்கின்ற தென்மேற்கு பருவமழையினுடைய அந்த மழையினுடைய சாரலினாலே எங்களுடைய மாவட்டங்களும் எங்களுடைய பகுதிகளும் குளிர்ச்சியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எங்களை எந்த விதமான தொற்றுகளுக்கோ எந்த விதமான தீய பலவீனங்களுக்கோ ஒப்புக்கொடாதபடி காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாய் எங்களுக்கு தேவையான நல்ல அனுகூலமான ஆண்டவரே இயற்கையினுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய நிலபலன்கள் எல்லாம் நிலப்பகுதிகள் எல்லாம் செழி தோங்குகின்ற நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அகில உலகத்திலும் வாழுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்து தகப்பனே ஆண்டவரே வாழ்வினுடைய சூழல்களிலே கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கொடுந்தொற்றினுடைய பெருந்துயரிலிருந்து உலகம் முழுமையிலும் பாதுகாக்கப்படுவதற்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்திலே அமைதி குலைச்சல் உருவாகாதபடி, பொருளாதார வீழ்ச்சிகளினாலே மக்கள் அன்றாடம் வாழுகின்ற வாழ்க்கை தரங்களிலே பிரச்சனைகள் வராதபடி ஆண்டவர் தாமே தேசத்திலே அமைதியையும் சமாதானத்தையும் மக்களுடைய உள்ளங்களிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆளுகிறவர்கள் தகப்பனே ஜனங்களினுடைய அமைதியான வாழ்வுக்கென்று எடுத்துக் கொள்ளுகிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய தூய கிருபை விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே இந்த காணொலியின் வழியாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நின்று உம்முடைய பிரசன்னத்திலே உம்மை தரிசித்து தங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு எப்படி ஒத்தாசை வரும், எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வி நாட்களை ஆசீர்வாதமாய் தாரும், எங்கள் பிள்ளைகளுடைய விடுதலையின் காலங்களை சுகமாய் தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற கன்மைகளை ஏற்ற காலங்களிலே அமைத்து தாரும், எங்களுடைய குடும்பங்களிலே எல்லாம் சேமமாய் நன்மையாய் நடைபெறும்படி உதவி செய்யும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் உம்மை தரிசிக்கவும் ஆண்டவருடைய வழிகாட்டுதலை பெறவும் ஆண்டவர் உதவி செய்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசுகின்றவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு பண்ணி ஒரு பெரிய வாக்குறுதி எங்களுக்கு தந்து அந்த உறுதிமொழியின் வழியாய் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிற ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற ஆசீர் வார்த்தைகளையும் மெய்யாக்கி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வளமான ஆசிகளை இந்த நாட்களிலே பொழிந்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய நடத்துதல் எங்களை தொடர்ந்து ஆட்கொள்ளட்டும். நீரே எங்களை அபிஷேகித்து நடத்துவீராக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமேன். வார்த்தையாம் கடவுளே, வாழ்வதரும் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசும் தெய்வமே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே பேசப்படட்டும் என்று இயேசு என்கிற நாமத்தில் இறைஞ்சி கேட்கிறோம் தந்தையே, ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே காலை தொழுகை நேரத்திலே உங்களை ஒரு முறை கூட வாழ்த்துகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும்படியாக அவர் நமக்கு உணர்த்தி தருகின்ற அவருடைய வார்த்தைகள் பரிசுத்த யோவானின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 3 என்கிற எண் மிக சிறப்பு வாய்ந்தது என்பதை பல நேரங்களிலே நாம் உணர்ந்திருக்கின்றோம். முக்கடலாகிய அரபிக்கடலும் வங்காள விரிகுடா கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கின்ற சங்கமமாகிய அந்த குமரி கடல் அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் என்பதை நம்முடைய நிலவியலிலே வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கின்றோம். எண்ணினுடைய அந்த வரிசையிலும் 3 என்கிற இந்த எண்ணிற்கு ஒரு மதிப்பு உண்டு. திருமணங்களிலே அல்லது பிள்ளைகளை வாழ்த்துகின்ற அந்த பொழுதிலே நம்முடைய பாரம்பரியத்தின்படி 3 முறை அட்சதை தூவி வாழ்த்துகின்ற ஒரு வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்திலே உண்டு. அப்படி இந்த 3 என்பது எண் வரிசையிலும் ஒரு சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது. ரயில்வே நிலையங்களை நாம் பார்த்திருப்போம். பல நிலையங்கள் அவைகள் சந்திப்பு என்று சொல்லுகிற பெயராலே அழைக்கப்படுகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நிலையங்களெல்லாம் 2 வழித்தடங்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியவை. ஆனால் சில நிலையங்கள் 3 வழித்தடங்களையும் அதற்கு மேலான வழித்தடங்களையும் கொண்டிருக்கிற பொழுது, அப்படி 3 வழித்தடங்களை ஒருங்கே கொண்டிருக்கிற ரயில் நிலையங்களை சந்திப்பு நிலையம் என்று சொல்லி நாம் அழைக்கிறதையும் பார்த்திருக்கின்றோம். அது ஒரு சிறப்பான ஒன்று. இந்த 3 என்கிற எண் சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, 3 என்பது வலிமை வாய்ந்ததும் கூட. திருமறையும் கூட அதற்கு சான்று சொல்லுகின்றது. பிரசங்கியினுடைய அந்த புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. 3 பிரிகளை கொண்ட நூல் அது சீக்கிரத்திலே அறுந்து போகாது. இந்த 3 வலிமை உடைய ஒன்றாக திருமறையிலும் கூட பார்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2 குச்சிகளை நாம் எடுத்து அதனுடைய 2 பக்கங்களை ஒன்றாய் இணைத்து கட்டுகின்ற பொழுது அந்த 2 குச்சிகளுக்கும் இடையே இருக்கின்ற பலத்தை காட்டிலும் விடுபட்ட அந்த 2 குச்சிகளினுடைய மற்ற பக்கங்களை இணைத்து முக்கோண வடிவமாய் 3வது ஒரு குச்சியையும் இணைத்து வைத்து கட்டுகின்ற பொழுது அந்த முக்கோண வடிவ கட்டிற்கு அதிக வலிமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 3 என்பது அதிக வலிமை உள்ளது. குடும்பங்களிலே கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற அந்த உறவோடு கூட குழந்தைகள் என்று சொல்லுகின்ற ஒரு உறவும் கூட இணைகிற பொழுது குடும்பங்கள் வலிமை உள்ளதாக, முழுமையானதாக அவைகள் கட்டப்படுகிறதையும் நாம் காணுகின்றோம். இவைகளுக்கு மேலாய் இறைவரை பற்றி இயம்புகின்ற இறையியலிலே இறைவன் மூவொரு கடவுளாக, தந்தையாய், மைந்தனாய், பரிசுத்த ஆவியராக மூவரில் ஒருவராக இருக்கின்ற அந்த வலிமை நிறைந்த கடவுளினுடைய அந்த 3 தன்மைகளும் கூட அவைகள் மிக வலிமை உள்ளவைகளாக நமக்கு திருமறையின் வழியாக விளக்கி காட்டப்படுகின்றன. நாம் இந்த நாளிலே படிக்க கேட்ட நற்செய்தி வேத வாக்கியம் இந்த மூவொரு கடவுளினுடைய வலிமை நிறைந்த அந்த ஒரு சாயலில் இருந்து கொண்டு அவருடைய அருள் வார்த்தைகளை நம்மோடு இன்றைக்கு எடுத்து எம்ப விரும்புகின்றது.
இந்த 14ஆம் அதிகாரத்திலே 15 17 வரையுள்ள வசனங்களை படித்து பார்த்தால் அந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியரை குறித்த ஒரு விளக்கத்தினை அவைகள் வெளிப்படுத்துகிறதை, இயேசுநாதர் அதை குறித்து பரிசுத்த ஆவியரை குறித்து விளம்புகிறதை காண முடியும். 18வது வசனத்திலிருந்து 21 முடிய உள்ள வசனங்களிலே அருள்நாதர் தன்னை குறித்து, மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, தன்னை குறித்து அந்த நற்செய்தி பகுதியிலே விளம்புகிறதாக நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். 22ஆம் வசனத்திலிருந்து 24 முடிய உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே தந்தையாகிய கடவுள், பிதாவாகிய கடவுளினுடைய அந்த தன்மைகளை குறித்து நற்செய்தியாளர் அந்த பகுதியிலே விளக்குகின்றதை நாம் காண முடியும். 3 ஒன்றாகிய மும்மை கடவுளினுடைய அந்த முக்கோண உறவினைத்தான் இந்த நாளினுடைய திருமறை பகுதி நமக்கு தீர்க்கமாக விளம்பி நிற்கின்றது. அதிலும் இந்த 16வது 17வது வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் அங்கே அந்த மும்மை கடவுளினுடைய ஆழ்த்தத்துவங்களை, அந்த மும்மை கடவுளை குறித்த தெளிவினை நற்செய்தியாளர் இயேசுநாதர் சொல்லுகின்ற அந்த வசனங்களை மிக தெளிவாக அவர் பதிவு செய்கின்றார். மும்மை கடவுளை குறித்து சொல்லுகின்ற அதே வேளையிலே 18வது வசனத்திலே இயேசுநாதர் இந்த மூவொரு கடவுளரின் சார்பாக, மும்மை கடவுளினுடைய சார்பாக இயேசுநாதர் ஒரு வலிமை நிறைந்த உறுதிமொழியை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு நடுவிலே முன்மொழிகிறதைத்தான் 18வது வசனம் குறிப்பிட்டு நிற்கிறது. அந்த வலிமை நிறைந்த உறுதிமொழி இயேசுநாதர் மும்மொரு கடவுளினுடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தையாய் சொல்லுகின்ற வசனங்கள் தான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகின்ற அருள் நிறைந்த வார்த்தைகள். திக்கற்ற என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை தேடுவோம் என்று சொன்னால், திக்கற்ற என்று சொல்லுகிறதை கைவிடப்பட்ட என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கதியற்ற, வேறு எந்த வழியுமற்ற ஒரு அனாதையை போன்ற, நாதி இல்லாத கேட்பாரற்ற ஒரு நிலையை இந்த திக்கற்ற என்கிற அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுநாதர் தன்னுடைய உறுதிமொழியை, வலிமையான உறுதிமொழியை சொல்லுகிற பொழுது சீடர்களோடு அவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அனாதைகளை போல அல்லது வலிமையற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாக, நிற்கதியற்றவர்களாக நான் உங்களை விடேன் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகின்ற வார்த்தைகளை அந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் சீடர்களோடு சொல்லுகின்றார், நான் செல்லுகின்றேன், நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கு செல்லுகின்றேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லுகிறேன் என்று இயேசுநாதர் சொன்ன பொழுது, தங்களை விட்டு பிரிந்து செல்லுகிற இயேசுநாதருடைய அந்த பிரிவின் நிமித்தமாய் ஏற்படுகிற அந்த தனிமை உணர்விலே கைவிடப்பட்டவர்களை போல, ஐயோ இயேசுநாதர் எங்களுடைய இரட்சகர், மீட்பர், மேசியா இனி எங்களோடு இருக்க மாட்டாரே, நாங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டு விட்டோமே என்று சொல்லுகின்ற ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தங்களை ஒரு அனாதையான கூட்டத்தை போல உணர்ந்திருந்த அந்த சூழ்நிலையிலே, இனி எங்களை விசாரிக்க யார் உண்டு, இனி எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்கு யார் உண்டு என்று சொல்லி கலங்கி உடைந்திருக்கின்ற அந்த சீடர்களுடைய நடுவிலே தான் இயேசுநாதர் சொல்லுகின்றார், நான் உங்களை ஒருபோதும் அனாதைகளை போல, நான் உங்களை ஒருபோதும் கைவிடப்பட்டவர்களைப் போல, திக்கற்றவர்களாக நான் உங்களை விடுகிறதில்லை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை மும்மை கடவுளினுடைய வலிமையான ஒரு உறுதிமொழியாக இயேசுநாதர் சீடர்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற அந்த சூழ்நிலையைத்தான் திருவசனத்தினுடைய பின்னணியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு
நாம் இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இது போன்ற ஒரு கைவிடப்பட்ட அனுபவம் நம்மிலே அநேகருக்கு இன்றைக்கு எழுந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே உம்பன் புயலினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய சேதம், வங்காள தேசம் அந்த பகுதிகளை, மேற்கு வங்காள அந்த மாநிலத்தினையும் ஒரிசா மாநிலத்தையும் புரட்டி போட்டு வாழ்வாதாரங்களை முடக்கி போட்டு தங்களுக்குரியவர்களை சாக கொடுத்து இன்றைக்கு அகதிகளாய் லட்சக்கணக்கானவர்கள் முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒருபுறம் கொடும் தொற்றை குறித்த அச்சம், இன்னொரு புறம் கூட்டமாய் அகதிகளாக கும்பலாய் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அவலமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அனாதைகளாக்கப்பட்ட சூழ்நிலை, வறுமையினுடைய ஒரு சூழ்நிலை. நம்முடைய பகுதிகளிலே வயோதிபர்களாக இல்லங்களிலே முடங்கி கிடக்கிறவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவீனர்களாக இல்லங்களிலே முடங்கி கிடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை விசாரிக்க யாரும் இப்பொழுது வருகிறதில்லை. முன்பெல்லாம் எங்களிடத்திலே பேசுவதற்கு யாராகிலும் வந்து சொல்லுவார்கள். இப்பொழுது எங்களுடைய நலனை குறித்து பேசுவதற்கோ கேட்பதற்கோ எங்களை பார்ப்பதற்கோ யாரும் வருகிறதில்லை. கைவிடப்பட்டவர்களை போன்று நிற்கின்றோம். அனாதைகளை போன்று, தனித்து விடப்பட்டவர்களை போன்று, நிற்கதியாக்கப்பட்டவர்களை போன்று இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து இயேசுநாதருடைய மும்மை கடவுளினுடைய வலுமை நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அவருடைய வலுமையான உறுதிமொழி நமக்கு முன்பாய் தரப்படுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை கைவிடாத ஆண்டவர் என்று சொல்லுகின்ற தெளிவான உறுதிமொழியை அருள்நாதர் நமக்கு முன்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய காலை வேளையிலே விளம்பி நிற்கின்றார். இந்த உறுதிமொழியினுடைய தொடர்ச்சியாக அவர் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடாதபடி, கைவிடாதபடி நான் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லுகின்ற தெளிவான வார்த்தைகளை அருள்நாதர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே விளம்பி நிற்கின்றார். அவர் நம்மோடு வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? அவர் நம்மிடத்திலே வந்து திக்கற்றவர்களாகிய நம்மை கைவிடாதபடி, நம்மை கைவிடாத ஆண்டவராய் அவர் நம்மிடத்திலே வருகிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவதற்கு விரும்புகின்றார். விசுவாசத்தோடு இந்த ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்ளுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவது, இயேசுநாதர் தருகின்ற வலிமையான அந்த உறுதிமொழியின் வழியாய் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். 19வது வசனத்திலே இயேசுநாதர் சொல்லுகின்றார், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லிவிட்டு இயேசுநாதர் சொல்லுகின்ற அடுத்த காரியம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இயேசுநாதர் தருகின்ற அவருடைய ஆசி நிறைந்த முதலாவது வார்த்தை, என்னாலே வாழ்வீர்கள், என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற ஆற்றல் நிறைந்த ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை இயேசுநாதர் தருகின்றார். புதிய மொழிபெயர்ப்பிலே இந்த வசனத்தினுடைய மொழியாக்கம் இப்படி இடம்பெற்றிருக்கிறது, நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வலுவான ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு எப்படிப்பட்டது? நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகின்ற இயேசுநாதருடைய வாழ்வு எப்படிப்பட்டது? எல்லா மனிதரும் வாழுகிறார்கள், அல்லது ஏதோ இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், எப்படியாகிலும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை கடத்தி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இயேசுநாதரிடத்திலே இருந்ததா?
அரைச்சான் வயிறு தரப்பட்டிருக்கிறது. இந்த வயிற்றை எப்படியாகிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நிரப்ப வேண்டும் என்று இந்த வயிற்றுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை இயேசுநாதரிடத்திலே இருந்ததா? இல்லவே இல்லை. இயேசுநாதருடைய வாழ்க்கை மிக அர்த்தம் உள்ளது. யோவான் நற்செய்தியாளன் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துநாதருடைய வாழ்வை குறித்து விளம்புகின்ற பொழுது சொல்லுகிறார், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வாழ்வு அவருடைய வாழ்வு. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வாழ்வு இயேசுநாதருடைய வாழ்வு. அதே அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்ட வாழ்வு அவருடைய வாழ்வு. இயேசுநாதர் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். கரை திரை இல்லாதபடி உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இயேசுநாதர். இயேசுநாதர் அந்த வாழ்க்கையை அவர் வாழுகின்ற பொழுது சொல்லுகிறார், நான் வாழுகிறேன், என்னாலே நீங்களும் வாழுவீர்கள். நான் எப்படி வாழுகிறேனோ இந்த உலகத்திலே கரை திரையற்றவனாக, உலகத்தால் கரைப்படுத்தப்படாதவனாக எப்படி நான் வாழுகிறேனோ அப்படியே நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற வலுவான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய செய்தியை இயேசுநாதர் சொல்லுகின்றார். நீங்கள் அந்த வாழ்க்கையினாலே மீட்கப்பட்டவர்களாக, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையினாலே மீட்கப்பட்டவர்களாக மீண்டு வாழ்வீர்கள் என்று சொல்லுகிற தெளிந்த நற்செய்தியை அவர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த மீட்கப்பட்ட வாழ்வை குறித்து பவுலடிகளார் விளம்புகிற பொழுது எபேசியருடைய நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து மறுபடி உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவினாலே அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மரித்து போனவர்களாக இருந்த நாம் மறுபடி மீட்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினாலே. என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தையை இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியம், இந்த உலகத்திலே உங்களை கரைப்படுத்தி போட்ட அந்த பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீண்டும் வர செய்து வாழுகின்ற ஒரு வாழ்வை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்ற ஆசையின் வார்த்தைகளை இயேசுநாதர் நமக்கு மொழிந்து நிற்கின்றார். ஒரு வயோதிபத்தின் காலத்திலே இதை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் எது நம்முடைய பெரியவர்களுக்கு இருக்க முடியும்? வயோதிபத்தினுடைய ஒரு வறுமையின் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை காட்டிலும் உயரிய ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு வேறில்லை. வாழ்க்கையிலே பல வருடங்களை கடந்து வந்துவிட்டோம், பல ஆண்டுகளை கடந்து வந்துவிட்டோம். எத்தனையோ கடின பாடுகள், எத்தனையோ பாவமான சூழல்கள். இந்த வயோதிபத்தினுடைய படுக்கையின் காலங்களிலே ஆண்டவர் என்னை கரை திரை அற்றவனாக, கரை திரை அற்றவளாக என்னை பரிசுத்தப்படுத்தி மீட்டெடுத்து ஆண்டவரிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு தருகிறார் என்று சொன்னால் அதை காட்டிலும் உயரிய ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்க முடியும்? யோவானுடைய நற்செய்தி நூலிலே 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு நிகழ்வு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஒரு பெண்மணியை விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு அவரை இயேசுநாதர் தீர்ப்பிட வேண்டும் என்று அவருடைய நியாயப்பிரமாணத்தினுடைய மேற்கோள்களையும் அடையாளப்படுத்தி நியாயப்பிரமாணத்தையும் சுட்டி காட்டி அந்த பெண்மணிக்கு எப்படியாகிலும் தண்டனை தீர்ப்பை கொடுக்க வேண்டும், இயேசுநாதர் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், எங்களிலே எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் நீங்கள் சாட்சிக்கு சேர்த்து கொள்ளலாம், எங்களிலே அநேகர் இவள் விபச்சாரம் செய்ததை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி வலுவான சான்றுகளோடு இவளுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கும்படி இயேசுநாதரிடத்திலே அழைத்து வருகின்றார்கள். அப்படி இயேசுநாதரிடத்திலே இந்த பெண்மணி அழைத்து வரப்படுகிற பொழுது இயேசுநாதர் இந்த ஜனங்களை பார்த்து அவர்களை பார்த்து பேசுவதற்கு வெட்கப்பட்டவராய், ஏனென்று சொன்னால் இங்கே
தண்டனைக்கு முன்னிறுத்தப்பட்டவளாய், பாவி என்று அடையாளப்படுத்தப்பட்டவளாய் இங்கே நிற்கிற இந்த பெண்மணியை போலொத்தவர்களே இங்கே நிற்கிற மற்றவர்களும். ஆகவே இவர்களிலே எவருடைய முகத்தையும் பார்ப்பதற்கு இயேசுநாதர் விரும்பவில்லை. தரையிலே குனிந்தவராக இயேசுநாதர் அவர்களுக்கு முன்பாய் சொன்னார், உங்களிலே பாவமில்லாதவன் முதலாவது இவளுக்கு தண்டனையை கொடுக்கலாம். மோசே சொன்ன பிரமாணத்தின்படி நீங்கள் கல்லறையை ஆரம்பிக்கலாம். யாரும் உங்களிலே பாவம் செய்யாதவர்கள் நீங்கள் அந்த தண்டனை தீர்ப்பை துவங்கலாம் என்று அவர்களுடைய முகத்தை பார்க்காமல் குனிந்த முகத்தோடு அவர் எழுதி தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒருவர் கூட இல்லை என்று திருவசனம் அந்த நிகழ்வினை குறிப்பிடுகிறது. வசனம் ஒரு ஆழமான வார்த்தையை முன்வைக்கிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் ஒருவர் கூட அந்த இடத்திலே நிற்கவில்லை. எப்படி என்று சொன்னால், அங்கே கூடி நின்ற அத்தனை பேரும் இந்த பெண்மணியை காட்டிலும் கொடுமையான பாவிகள். இயேசுநாதர் சொன்னார், நானும் உன்னை தீர்ப்பிட போகிறதில்லை, நீ இனி பாவம் செய்யாதே என்று ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அவளை வழி அனுப்பி வைத்தாரே. வாழ்வளிக்கின்ற ஆண்டவர், பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்கு புது வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர். அவர் சொல்லுகின்றார், என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற வலுமையான அவருடைய ஆசையினுடைய உறுதிமொழிகளை அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட தந்து நிற்கின்றார். எப்படிப்பட்ட பாவிகள் ஆயினும், எப்படிப்பட்ட துரோகிகள் ஆயினும், எப்படிப்பட்ட குற்றம் இழைத்தவர்கள் ஆயினும் இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னாலே நீங்கள் வாழ்வீர்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த உறுதியோடு கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பாடல் வரிகள் ஒன்று நம்பிக்கையோடு பாடல் ஆசிரியன் அவர் எழுதி பாடுகின்ற பொழுது பாடுகின்றான், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் அவர் என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு நிறைவோடு, அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்ட அந்த முழுமையான நிறைவோடு பக்தன் பாடுகின்றானே. அவனோடு கூட இணைந்து இந்த பாடலின் வரிகளை நாமும் பாடி, ஆண்டவரே நீர் என்னை வாழச் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாமா? என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடுவோம். அவர் நமக்கு பாவங்களிலிருந்து மீட்டு வாழ்வு தருகிறார் என்பதே அவர் நமக்கு செய்கிற மேலான ஆசை. அவராலே வாழ்வு பெறுகின்ற பொழுது அந்த நிச்சயத்தை உணர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டாமா? கிறிஸ்துவுக்குள்ளாய் இனி வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானே, பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், மகளாய்
என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்து கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாக அவரிலே வாழ்வினை தருகின்ற ஆண்டவராய் அவர் தன்னை நம்மோடு அடையாளப்படுத்தி நிற்கின்றார். இரண்டாவது இயேசுநாதர் அருளுகின்ற வாக்குறுதி 20வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், என்னிலே வளர்வீர்கள் என்று சொல்லுகின்ற வலுவான அவருடைய ஆசையின் வார்த்தைகளை இயேசுநாதர் தருகின்றார். என்னாலே வாழ்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், மீட்கப்பட்டவர்களாய் என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், இரண்டாவதாக அவர் தருகிற ஆசையின் வார்த்தை என்னில் வளர்வீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவிலே வளர்வீர்கள் என்று சொல்லுகின்ற வலுவான வார்த்தைகளை இயேசுநாதர் தருகின்றார். இந்த அறிவை தருகிறவர் யார்? இந்த அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலே நாம் படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுகின்றவர். இந்த அறிவை உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியரை குறித்த அறிவை தருகின்ற அந்த பரிசுத்த ஆவியர் அவர் உங்களை நினைப்பூட்டுதலோடு அவர் வளர்த்துகின்றார். நீங்கள் என்னிலே வளர்வீர்கள் என்று சொல்லுகின்ற தெளிந்த நற்செய்தியை இயேசுநாதர் சொல்லுகின்றார். இந்த பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவினையும் இந்த ஆவியரால் நடத்தப்படுகிற அனுபவங்களையும் தொடர்ந்து 1 யோவானுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கிற பொழுது இன்னும் ஆழமாய் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. பரிசுத்த ஆவியர் அவர் உங்களுக்கு அந்த அறிவை தருகிறார், அவர் உங்களை அறிய செய்கிறார். நீங்கள் கிறிஸ்துவிலே வளர்வீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த அறிவினை அவர் பெற்றுக்கொள்ள செய்கின்றார். அவரே உங்களுக்கு போதிக்கிறபடினாலே இன்னொருவர் போதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லுகின்ற நற்செய்தியை இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இங்கே அப்போஸ்தலன் நமக்கு தருகின்றார். நிலைத்திருப்பீர்களாக, பரிசுத்த ஆவியரை அறிகிற அந்த அறிவிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நிலைத்திருக்கிற வாழ்வையும் குறித்து இயேசுநாதர் சுட்டி காட்டுவதற்கு அவர் மறக்கவில்லை. யோவானுடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொன்னால் அங்கே எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருப்பது என்று சொல்லி அவர் அழகாக வகுப்படுத்தி நிற்கின்றார். திராட்சை செடியானது அந்த கொடியிலே நிலைத்திராது இருக்கும் என்று சொன்னால், நிலைத்திராவிட்டால் அது எப்படி நிலை கொண்டு கனி கொடுக்க முடியாதோ அதுபோல நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. என்னிலே வளர்வீர்கள் என்று இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது என்னிலே நிலைத்திருந்து வளருவீர்கள் என்று சொல்லுகிற செய்தியையும் கூட சொல்லுகின்றார். என்னிலே நிலைத்திருந்து வளருகின்ற பொழுது அது கனி உள்ள ஒரு வாழ்க்கை என்பதையும் இயேசுநாதர் மிக தெளிவாக அவர் சுட்டி காட்டுகிறார். அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்துவிலே கனி உள்ளவர்களாக வளருவது ஒரு மேன்மை நிறைந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இயேசுநாதர் இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினாலே பிதா மகிமைப்படுவார்.
நீங்கள் என்னிலே வளர்ந்து என்னிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற போது பிதாவானவர் உங்கள் வழியாய் மகிமைப்படுகின்றார் என்று இயேசுநாதர் மொழிந்து நிற்கின்றார். அப்படி என்றால் என்னிலே வளர்வீர்கள் என்று இயேசுநாதர் சொல்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கனி உள்ள வாழ்க்கையை குறித்து பவுலடிகளார் கலாத்தியர் நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய உள்ள பகுதிகளிலே ஆவியின் கனிகளை பட்டியலிட்டு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இந்த ஆவியின் கனிகளினால் நிறைந்து பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துநாதரிலே வளருகின்ற பொழுது, கிறிஸ்துநாதரிலே நிலைத்திருந்து வளருகிற பொழுது இந்த ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த ஆவியின் கனிகளினால் நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகின்ற மேலான ஒரு ஆசையின் வார்த்தைகளை இயேசுநாதர் சொல்லுகின்றார். கனி உள்ள ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் விரும்புகின்றார். ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழுகிறோம் என்று இல்லாதபடிக்கு கனி உள்ள ஒரு வளர்ச்சி நம்மிடத்திலே வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசுநாதர் பெத்தானியா கிராமத்திலே தங்கி அங்கிருந்து காலையிலே எருசலேம் நகரத்துக்கு நேராக அவர் பெருவழியிலே பிரயாணப்பட்டு வருகின்றார். வருகிற பொழுது வழியிலே நிறைந்த இலைகளோடு அத்திமரம் ஒன்று பார்ப்பதற்கு மிக கவர்ச்சியாய் நின்று கொண்டிருக்கிறது. செழுமையான ஒரு அத்திமரம், இலைகள் செழுமையாய் நிற்கிறது. ஆகவே அந்த செழுமையை பார்த்து அதிலிருந்து காலையினுடைய கனிகளை பறித்து உண்ணலாம் என்று அதற்குள்ளாய் இலைகளை விலக்கி இயேசுநாதர் தேடிய பொழுது அது போலி மரமாக நின்றது. கனிகள் இல்லை, வெறும் செழுமை நிறைந்த இலைகள் மட்டுமே. அந்த வாழ்வை விரும்பாத இயேசுநாதர் உடனடியாக அந்த அத்திமரத்தை சபித்தார் என்று திருவசனம் சொல்லுகிறது. அது உடனே பட்டு போயிற்று. அதை குறித்து சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கனியற்ற ஒரு வளர்ச்சியை இயேசுநாதர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், அனாதைகளாய் விடுவதில்லை என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது என்னாலே உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லுகிற ஆசையின் வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், என்னிலே உங்களுக்கு கனி உள்ள வளர்ச்சியும் உண்டு. நான் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய், முதுமையிலும் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு தருவேன் என்று அருள்நாதர் வாக்கு பண்ணுகின்றார். இந்த ஒரு ஆசையின் வாக்கினையும் கூட இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மிலே வளர்ந்து கனி கொடுக்கின்ற அந்த அனுபவம் எனக்கு உண்டாகட்டும் என்று நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது இயேசுநாதர் தருகின்ற ஆசையினுடைய வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21, 23 ஆகிய வசனங்களிலே படிக்கிற பொழுது நாம் கண்டுகொள்ள முடிகிறது. என்னோடு வாசம் பண்ணுவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆசையையும் இயேசுநாதர் மொழிகின்றார். என்னோடு வாசம் பண்ணுவீர்கள். நம்மை கைவிடாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியருமாகிய மும்மை கடவுளாக அவர் நம்மிலே நிறைந்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே வாசம் பண்ணுவீர்கள், என்னோடு வாசம் பண்ணுவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தெளிந்த ஆசையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசுநாதருடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். 23ஆம் வசனம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். We will come to him and make our home with him. நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். இயேசுநாதர் வாசம் பண்ணுகிற இல்லத்திலே குறைவிருக்காது என்று சொல்லுகிற ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுநாதர் வாசம் பண்ணுகிற இல்லத்திலே உள்ளத்திலே குறைவு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாசம் பண்ணுகிற இல்லம் எப்படி இருக்கும்? அவரது கற்பனைகளினால் நிரப்பப்பட்டிருக்கும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்கள் அந்த இல்லத்திலே அங்கங்களாக இருப்பார்கள். அந்த இல்லத்தினுடைய மக்கள் அன்பினாலே வசப்பட்டவர்களாக அவர்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் வழியாய் பிதாவிலும் அன்பினால் இணைக்கப்பட்டிருப்பார்கள். வசனத்தினால்
பாவத்தினாலே பிடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவருக்கு கனம் செய்கின்ற ஒரு குடும்பமாய் அங்கங்களாக இருப்பார்கள். அவர்களை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் நீதி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். நீதிமான்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு திருமறை சான்று பகர்ந்து நிற்கிறது. அப்படி நீதி உள்ளவர்களாய் வாழுகிற குடும்பங்களை ஆண்டவர் விரும்புகின்ற அவருடைய அன்பை பிரதிபலித்து அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழுகிற நீதி உள்ள தலைமுறையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை திருவசனம் நமக்கு உணர்த்துகிறது. நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவனோடே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற ஆசையினுடைய வார்த்தைகளை அருளாதர் மொழிந்து நிற்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களினுடைய நிலையை அங்கே இந்த தீர்க்கதரிசி விவரித்து நிற்கின்றார். தீர்க்கதரிசியினிடத்திலே ஜனங்கள் புலம்பி நிற்பது போன்று அந்த தரிசனம் அமைந்திருக்கிறது. 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த ஜனங்கள் தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். இதோ எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நாங்கள் வாழுகிற அடிமை சூழ்நிலைகளினாலே, நாங்கள் வாழுகிற இந்த இக்கட்டான அடிமைத்தன சூழ்நிலைகளினாலே எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி இனி பிழைக்க முடியாது, வாழ முடியாது என்கிற நிலையிலே சொல்லுகின்ற பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுகிறது. நீ அதோ பார், குவிந்து கிடக்கிற உலர்ந்த எலும்புகள், இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? இந்த உணர்வற்ற உலர்ந்து போன எலும்புகள் இனி மீண்டும் உயிர் பெற்று எழும்ப முடியுமா? அவைகளை எழும்ப செய்வேன். அவைகளுக்குள்ளாய் நான் இனி சதைகளையும் அவைகளுக்குள்ளாய் நரம்புகளையும் ஏற்படுத்தி அவர்களை ஒரு பெரிய கூட்டமாய் எழும்ப செய்வேன் என்று சொல்லி உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து புலம்பி நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு கடவுளுடைய வாக்கு தத்தத்தின் வசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. 26, 27 ஆகிய வசனங்களிலே அந்த தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் எழும்புகின்ற பொழுது, உயிரடைந்து எழும்புகின்ற பொழுது என்னுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன். உலர்ந்து போனவர்களாய், வாழ முடியாது கைவிடப்பட்டவர்களாய், வறுமையிலே வாழுகிறோம் என்று சொல்லி அறுப்புண்டு போகிறோம் என்று புலம்பி நிற்கிறீர்களே, உங்களை எழும்பச் செய்து உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என்றென்றைக்கும் உங்கள் நடுவிலிருந்து நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தினை தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்துகின்றார். இயேசுநாதர் வாசம் பண்ணுகிற இல்லத்திலே அந்த இல்லத்தினுடைய அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள். இயேசுநாதர் வாசம் பண்ணுகிற இந்த மும்மை கடவுள் வாசம் பண்ணுகிற இல்லத்திலே வாழுகிற அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பாக்கியம் பெற்றவர்கள். இதுவே நமக்கான ஆசியின் வார்த்தையாக வெளிப்பட்டு நிற்கின்றது. நாம் வாழுகின்ற இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, நாம் இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட உலர்ந்து போன அனுபவங்களிலே, நாம் இன்றைக்கு இருக்கின்ற கைவிடப்பட்ட அனாதைகளை போன்ற திக்கற்றவர்களாக வாழுகிற இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற தெளிவுள்ள வார்த்தை, உங்களை நான் திக்கற்று போக விடுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை கைவிடாத தெய்வம் நான், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நீங்கள் என்னாலே மீட்கப்பட்டவர்களாக வாழுவீர்கள். உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் என்னாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தை ஆசியின் வார்த்தைகளாய் தருகிறார். நீங்கள் என்னிலே கனி உள்ளவர்களாக வளருவீர்கள். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் வளருவீர்கள். என்னோட வாசம் பண்ணி என்னுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறியப்படுவீர்கள். நான் உங்களோடு வாசம் பண்ணுகிறபடியினாலே நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்தால் அறியப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற உயரிய வலுமையான வாக்குறுதியை ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் இந்த ஓய்வு நாளிலும் காலை வேளையிலே நம்மோடு இயேசுநாதர் விளம்பி நிற்கிறார்.
இந்த வார்த்தைகளை நமக்குள்ளாய் சொந்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவரே, எங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி, நாங்கள் உம்மிலே வளரும்படிக்கும் உம்மிலே வாழும்படிக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நிலைநிற்கும்படிக்கும் எங்களுக்கு அருள் தாரும் என்று நாம் கேட்போம். அந்த ஆசியினால் நிரப்பப்பட்டவர்களாக வாழுவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் திக்கற்றவர்களாய், கைவிடப்படாதவர்களாய் நம்மை அணைத்து கொள்ளுகின்ற அருள்நாதர் திரித்துவ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அணைத்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமேன். அருள்நாதருடைய வலிமையான வாக்குறுதிகளை கேட்டிருக்கிற நாம் கேட்ட சத்தியங்களை மனதிலே கொண்டு நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவாக 206வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவிக்கு ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், தேவ சமாதானம் நற்குணம் தயவு திட விசுவாசம் சிறிதனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. கெண்ணையை சீக்கிரம் ஊற்றும், தெரியவியாமலே தீண்டியை ஏற்றும், பாவ சூசங்கள் விலக்கியே மாற்றும், பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, முற்பனி முகம் காணா வெம்பயிரல்லவோ, முழு நெஞ்சும் விளைவற்ற உவநிலம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஜெபிப்போம். அன்பு கடவுளே, உமது பிள்ளைகளாகி எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். என்னாலே உங்களுக்கு வாழ்வும், என்னிலே உங்களுக்கு வளர்ச்சியும்,
என்னோடு வாசம் பண்ணுகின்ற ஆசிகளையும் உங்களுக்கு அருளுவேன் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிர்வாக்கு பண்ணுகின்ற உம்முடைய வாக்குறுதிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மும்மை கடவுளினுடைய ஆற்றல் நிறைந்த வாக்குறுதிகளாய் அழுத்தமாய் ஆண்டவர் எங்களோடு வெளிப்படுத்துகின்ற உம்முடைய வார்த்தைகள், அன்று சீடர்களோடு வெளிப்பட்ட அந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் திடன் பெற செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரிலே வாழுகின்ற அந்த ஆசீர்வாதம் கரையற்றவர்களாக பாவமற்றவர்களாய் மீட்கப்பட்டவர்களாக வாழுகிற அந்த ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வளருகின்ற கனியுள்ள ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கின்ற ஒரு வளர்ச்சி, நிலைத்திருந்து கனி கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உம்மோடு வாசம் பண்ணுகின்ற அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற திரித்துவ கடவுளினுடைய மாறாத பிரசன்னம் எங்களிலே நிலைத்திருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். பெரும் புயலினாலும் பெரும் தொற்றினுடைய சிற்றங்களினாலும் நிலை குலைந்து போயிருக்கிற எங்களையும் எங்களுடைய தேசத்தையும் சமூகத்தையும் ஆண்டவர் மீட்டுருவாக்கும் என்று நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். நம்முடைய கிருபைகளினால் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து வாழும்படியும் வளரும்படியும் உம்மிலே வாசம் பண்ணுகிற அனுபவத்திலும் நடத்துவீராக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமுள்ள நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவாரமாயிற்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு நிலை வாழ்வு வழங்க கடவர். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியர் அருளுகின்ற வாழ்வும் வளர்ச்சியும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக நின்று நிலவுவதாக. திரித்துவ கடவுளின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் வாசம் பண்ணுகின்ற ஆசீர்வாதங்களினுமாய் நிரப்பப்பட்டவர்களாய் வழிநடத்தப்படுங்கள். அருள்நாதர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.